கடந்த 2 நாட்களாக வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு கடுமையான விவாதத்தை உலகளவில் ஒரு கவனக்குவிப்பை பெற்றுள்ளது. எல்லாரும் இதை இயற்கை பேரிடர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது உறுதியாக சொல்ல முடியும், இது மனிதர்களால் உந்தப்பட்ட நிலச்சரிவு என்பதை உறுதியாக நாம் சொல்ல முடியும். கடந்த ஜூலை 30ஆம் தேதி அன்று கேரளா மாநிலத்தில் வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய 2 கிராமங்கள் நிலச்சரிவினால் கடுமையான அளவுக்கு பாதிப்பில் இருக்குது. அந்த 2 கிராமங்களும் கம்ப்ளீட்டாக அப்படியே மண்ணால் மூடப்பட்டிருக்கு. வட கேரளாவை சேர்ந்த வயநாடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க முண்டக்கை, சூரல் மலை, அட்டமலை, அப்புறம் நூல்புலான்னு சொல்கிற வில்லேஜஸில் ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டிருக்கு. கடந்த 4 நாட்களில் வயநாடு பகுதியில் கிட்டத்தட்ட 70 சென்டிமீட்டர் மழை அளவு பதிந்திருக்கு. ஜூலை 29 மட்டும் 28 சென்டிமீட்டர் மழை அளவு பதிஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய அளவு. ஸோ இவ்வளோ மழை குறிப்பிட்ட ஒரு பகுதிகளில், அதுவும் மலைப்பாங்கான ஒரு பகுதிகளில் பெய்யும் போது இது ஏற்கனவே அங்கே செடிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லூஸாக இருக்குது. ஒரு டிப்பிங் பாயிண்ட்டுக்காக அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெருமழை ஒரு பெரிய அளவான லேண்ட்ஸ்லைடை உண்டாக்குறதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணமாக அமைஞ்சது. கேரளாவுக்கு நிலச்சரிவு அப்படின்றது புதிதல்ல. இப்போ இந்தியாவில் நிலச்சரிவு நடக்குது அப்படின்னா அதில் 59% நிலச்சரிவு கேரளாவில் தான் நடக்குது. இப்போ எப்படி உத்தரகாண்ட், இமயமலை பகுதி, அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டில் எப்படி நிலச்சரிவுகள் நடக்குதோ அதை விட அதிகமான நிலச்சரிவு கேரளாவில் தான் நடந்துட்டுருக்கு. இப்போன்னு இல்லை, ஆண்டாண்டு காலமாக நிலச்சரிவு அப்படின்றது கேரளாவில் இருந்தாலும் சமீப காலங்களில் நிலச்சரிவு அதிகரிச்சிருக்கு. கேரளாவில் நடக்கிற நிலச்சரிவோட தீவிரத்தன்மையும் அதிகரித்திருக்கு. எக்ஸாக்ட் டேட்டா சொல்லணும்னா 1960ஆம் ஆண்டுலேருந்து 2018 வரை இந்த 60 ஆண்டுகால இடைவெளியில் நிலச்சரிவால் கேரளாவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 297. ஆனால் இந்த கடைசி 6 ஆண்டுகளில் மட்டும் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அப்போ எந்த அளவுக்கு கேரளாவில் லேண்ட்ஸ்லைடோடைய தீவிரத்தன்மை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கணும். மேற்கு தொடர்ச்சி மலை இமயமலை மாதிரி கிடையாது. ஹிமாலயன் மவுண்டன்ஸ் ஆர் யங் மவுண்டன்ஸ். சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானவை தான் இமயமலைகள். ஆனால் இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய மலை மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த காலத்தை ப்ரீ கம்பேரியன் எரான் என்று சொல்கிறார்கள். முழுவதும் கடினப்பாறைகள் கொண்ட ஒரு மலை, சார்னோகைட் வகை கடினப்பாறைகள் கொண்ட ஒரு மலை தான் மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ ஒரு யங் மவுண்டன்ஸாக செடிமெண்ட்ரி ராக்ஸாக இருக்கக்கூடிய பாறைகள் இலகுவாக உடையக்கூடிய இமயமலையில் நிலச்சரிவு ஏற்படுவதை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகளால், மனிதர்களுடைய செயல்பாடுகளால் மேற்கு தொடர்ச்சி மலையும் இன்றைக்கு தன்னுடைய தன்மையை இழந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நிலச்சரிவு மீண்டும் நிரூபித்துள்ளது. இதற்கு இயற்கை சீற்றங்கள், இது இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு தரப்பு பார்வையாக இருக்குது. அல்ல இது மனித செயல்பாட்டின் காரணமாக நிகழ்ந்த நிகழ்வு அப்படின்னு சில தரப்பு சொல்கிறாங்க. அப்போ இதனோட பின்னணி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு லேண்ட்ஸ்லைடிங் நிலச்சரிவு அப்படிங்கிறது எப்படி உண்டாகுது, கேரளாவினுடைய எக்கோசிஸ்டம் என்னவாக இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய எக்கோசிஸ்டம் என்னவாக இருக்குது, இப்போ இந்த நிலச்சரிவு உண்டான இந்த பகுதி என்னவாக இருக்குது அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல வருஷமாக ஏற்பட்டு இருக்க மைனிங், குவாரியிங் மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால அது பயங்கரமாக பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. குவாரியிங் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறுத்தப்பட்டாலும் அதோட எஃபெக்ட்ஸ் இன்னுமே இருக்கு. அதாவது குவாரியிங் எல்லாம் எத்தனை வருஷங்களுக்கு முன்னால பண்ணியிருந்தாலும் அதோட ஷாக் வேவ்ஸ் இப்போ கூட இருக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஷாக் வேவ்ஸ் கூட இப்போ நடந்திருக்க லேண்ட்ஸ்லைடுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ என்டையர் வெஸ்டர்ன் காட் ஸ்ட்ரெச்சை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2023 ஜூனில் மகாராஷ்டிராவில், கூர்கில், கர்நாடகாவில் இன்னொரு மலைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் முழுக்கவே நிலச்சரிவுகள் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வயநாடு நிலச்சரிவு சம்பவம் அப்படின்றது கேரளாவுக்கு மட்டுமான எச்சரிக்கை கிடையாது, இது தமிழ்நாட்டுக்கான எச்சரிக்கையும் கூட. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஷேர் பண்ணக்கூடிய மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, கோவா உட்பட இந்த 6 பிரதேசங்களுக்கும் இந்த நிலச்சரிவு அபாயம் அப்படின்றது இருக்குது. இப்போ கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவோட 5% நிலப்பகுதி, அதாவது 18 சதுர கிலோமீட்டர் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதியாக கண்டறியப்பட்டுள்ளது. அதே மாதிரி கேரளா இருக்க 14 டிஸ்ட்ரிக்டில் 13 டிஸ்ட்ரிக்ட், ஆலப்புழா தவிர்த்து, கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஆலப்புழாவை தவிர்த்து மீதி 13 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த நிலச்சரிவு அபாயமான பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. அப்போ ஏற்கனவே இதுக்கான எச்சரிக்கைகள்லாம் விடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி எந்த ஜோன்ஸ், எந்த பகுதியில் குறிப்பாக இந்த
ஹை ரிஸ்க் ப்ரோன் ஏரியாவா இருக்குன்றதையும் கண்டறிஞ்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு எச்சரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு இடத்துல வந்து இஷ்டத்துக்கு டேம் கட்டுறோம், டனல் போடுறோம், ரோடு போடுறோம், பயில் போட்டு ரிசார்ட் கட்டுறோம், வீடு கட்டுறோம். ஏன்னா தொடர்ச்சியாக நாம் அந்த மலையின் மீது செய்த அடிச்சாட்டியங்கள் அந்த மலையோட பாறைத்தன்மையை மிகவும் இலகுவாக்கி, மணலை வந்து இலகுவாக்கி மழை பெய்வதற்காக காத்திருந்தது என்பதை இந்த வயநாடு சம்பவம் நமக்கு வந்து சொல்லுது. கேரளாவின் மழைப்பொழிவு என்பது 3000 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு. இது எப்படி பெய்யும்னா மே கடைசியில் ஆரம்பித்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் ஒரு 6 மாத காலத்தில் வந்து பெய்யும். ஆனால் காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா இந்த ரெயின்ஃபாலை, இந்த மழைப்பொழிவு வந்து சில நாட்களில் சில வாரங்களுக்கு சுருக்கிடுது. இப்போ கூட வயநாடில் ஏற்பட்ட நிலச்சரிவு என்பது கிட்டத்தட்ட 3-4 நாட்களில் 70 முதல் 100 சென்டிமீட்டர் மழை வந்து அங்கே பதிவாகி உள்ளது. இங்கே வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், டனல், டேம் கட்டினால அந்த மணல் இலகுவாகி இவ்வளோ பெரிய கனமழை பெய்யும் பொழுது அடித்து செல்லப்பட்டு இதுவரைக்கும் பல நூற்றுக்கணக்கான உயிர்களை நாம் இழந்துள்ளோம், உடைமைகளை இழந்துள்ளோம். பேடர் மீட்பு படையினர் வந்து உள்ளே செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ வந்து 50 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை அப்படிங்கிறது அங்கே பதிவாகியிருக்கு. கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் வந்து என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா IMDA வந்து ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாங்க, ரெட் அலர்ட் கொடுக்கல. ஏன்னா 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுது அப்படின்னா அது வந்து ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு வரைய இருக்கணும். ஸோ ரெட் அலர்ட் தான் கொடுத்துருக்கணும். ஆனால் வயநாடு இந்த பகுதி சார்ந்த பொறுத்த அளவுக்கு அவங்க ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மழையை வந்து கணிக்க தவறி விட்டார்கள். ஸோ ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தோட ஃபெயிலியர் முதல் ஃபெயிலியர் என்பது அங்கே இருக்கு. கேரளா மாநிலத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நிலச்சரிவு உண்டாகும் அப்படிங்கிறத நாங்கள் கணித்து வச்சிருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது அது வேற கிராமத்தை தான் வந்து பாதிப்புலா செய்யும். எனவே அந்த கிராமத்தில் கூடிய மக்களை வந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வேற இடத்துக்கு அமர்த்திட்டோம். இந்த 2 கிராமங்களில் வந்து இது தாக்குதலுக்கு உள்ளாக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய கணிப்பில் ரிசர்ச்சில் கூட 2வதான ஒரு ஃபெயிலியர் இந்த பிரச்சனை. 48 மணி நேரத்தில் 572 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கு. இந்த மழைப்பொழிவை தாங்குகின்ற திறன் அந்த மலைக்கு இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இல்லை, அந்த பகுதிக்கு இல்லை. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த இடமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நான் வந்து பார்க்குறேன். இது குறித்தான அறிவியல் ரீதியான இருக்கக்கூடிய ஆய்வுகளை மேற்கொள்ளப்படும். ஏன்னா அதிகப்படியான மழைப்பொழிவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தாங்கும் திறனை இழந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இமயமலை அப்படிங்கிறது கேரிங் கெப்பாசிட்டி இழந்து வருது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது குறித்தான ஆய்வு அறிக்கையுமே வெளியிட்டிருக்கு. நாம கூட வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இமயமலையினுடைய கேரிங் கெப்பாசிட்டியை ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. 2011ஆம் ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத காட்கில் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர் தன்னுடைய பரிந்துரையை என்ன சொன்னாருன்னா ஒரு மாநிலத்தில் இந்த மேற்கு தொடர்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய 75% நிலப்பரப்பை அப்படியே பாதுகாக்க வேண்டும் சொன்னார். அதாவது ஏற்கனவே இந்த மலைப்பகுதியில் இருக்கிற ப்ரொடெக்டட் ஜோனை வந்து நம்ம அப்படியே பாதுகாக்கிறோம். அது தனியாக ஏற்கனவே ஆல்ரெடி சட்டப்பூர்வமாக இருக்கு. அதை தவிர்த்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 ஐடென்டிஃபை பண்ணி கேட்டகரி 1 பொறுத்த வரைக்கும் நோ டெவலப்மெண்ட் ஜோனாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை வந்து முன் வச்சார். இப்போ இந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய 3 தாலுக்காவை வந்து குறிப்பிட்டார். ஒரு தாலுக்காவில் தான் இந்த பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த காட்கில் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த தாலுக்கா வயநாட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக நோ டெவலப்மெண்ட் ஜோனாக வந்து அறிவிக்குன்னு சொன்னார். அதுக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சுன்னா குறிப்பாக கேரளாவில் கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு, கர்நாடகாவிலும் எதிர்ப்பு வந்துச்சு. ஸோ காட்கில் கமிட்டியை நாங்கள் அமல்படுத்த முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கேரளா அரசாங்கம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 2013ஆம் ஆண்டு கஸ்தூரிரங்கன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு தன்னுடைய பரிந்துரை தந்தது. அந்த குழுவுமே வயநாட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 தாலுக்காவை எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1 கேட்டகரியில் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதுவுமே இன்றளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கு. 2020ஆம் ஆண்டு அந்த 2013 வந்து கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை அப்ரூவ் பண்ணணும், அது நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னு தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு முன்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அவங்க ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2020 ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் ஃபைனல் ஸ்டேட் அட்டைன் ஆகாமல் ஒன்றிய அரசுக்கு முன்பாக நிலுவையில் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை அதனுடைய இயல்பு தன்மை பாதுகாப்பதற்காக 10 வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட அந்த குழுவினுடைய பரிந்துரை இன்றளவில் அமல்படுத்தப்படாமல் இருக்கின்றது. ஹியூம் சென்டர் ஃபார் வைல்ட் லைஃப் பயாலஜி சார்பில் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் இந்த நிலச்சரிவு, அதாவது வயநாட்டில் நடந்திருக்கக்கூடிய நிலச்சரிவில் 90% நிலச்சரிவு 30 டிகிரி இன்க்ளேஷன் இருக்க ஸ்லோப்பில் நடந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. அதாவது செங்குத்தான மலைப்பகுதி 30 டிகிரி கோணத்தில் செங்குத்தாக இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் தான் 90% நிலச்சரிவு நடந்துள்ளதாக இந்த ஆய்வறிக்கை குறிப்பிடுது. அப்போ
எந்த பகுதி வந்து ரொம்ப வல்னரபுளாக இருக்குன்றது இது மூலிமா நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ இந்த 30 டிகிரி இன்க்ளினேஷன் இருக்கக்கூடிய பகுதினா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ செங்குத்தாக இருக்கும். அதில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு வீடு கட்ட முடியும், இல்லை எப்படி வந்து ஒரு ஹோட்டலை வந்து அமைக்க முடியும். ஆனால் அந்த பகுதியில் தான் அதை வந்து லேண்ட் யூஸ் சேஞ்ச் பண்ணி அந்த 30 டிகிரி இன்க்ளைன் இருக்கக்கூடிய மலைப்பகுதியை கூட விட்டு வைக்காமல் அங்கே டெவலப்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. அப்போ நிறைய ஹோட்டல்ஸும் அங்கே இருக்கக்கூடிய வணிக வளாகங்களும் வீடுகளும் இந்த பகுதியை அந்த செங்குத்தாக இருக்க மலையை கூட பேத்து எடுத்து அதை வந்து தளமாக மாற்றி அதில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து இந்த லேண்ட்ஸ்லைடில் வந்து அதிகம் பாதிக்கப்பட்ட இடமாக இருக்குது. அதே மாதிரி மாதவ் காட்கில் ரிப்போர்ட் அடிப்படையில் கூட இது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1ஆக கருதப்படும் சூழலில் இங்கே இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வருவதற்கு அனுமதிக்கக்கூடாது. மேற்கு தொடர்ச்சியினுடைய மேல் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான புல் பரப்பு தான் இருக்கும். இந்த புல் அப்படிங்கிறது என்ன பண்ணால் மலையினுடைய அந்த ஈரப்பதத்தை உள்வாங்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு தண்ணியை வந்து வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவாக அது வந்து செயல்படுது. அது தண்ணீரை உள்வாங்கி கொண்டு தான் கொஞ்சம் கொஞ்சமான ஒவ்வொரு ஆறாக வந்து உற்பத்தி செய்வதற்கான ஏதுவான ஒரு எக்கோசிஸ்டமாக செயல்பட்டு வருது. இந்த அமைப்பு முறை அப்படிங்கிறது பிரிட்டிஷஸ் காலகட்டத்தில் கடுமையாக மாற்றத்தை சந்திக்க ஆரம்பிச்சு. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையின் மீதான முதல் தாக்குதல் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நிலப்பகுதி என்பது பழங்குடியினுடைய சொந்த பரப்பாக இருந்துச்சு, எல்லா மக்களுக்குமான ஒரு கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கப்புறம் அது வந்து தனியார் நிலமாக மாறுது. ஸோ அதனுடைய எக்கோசிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் எப்போ மாற ஆரம்பிச்சோ அந்த ஒரு காலகட்டத்தில், அப்போ ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டத்தில் அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது அதனுடைய மாற்றத்தை சந்திக்க ஆரம்பிக்கிறது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா சுதந்திர பெற்றதுக்கு பின்பாகவும் தொடர்கின்றது. சுதந்திர பெற்றதுக்கு பின்பாக என்ன ஆகுதுன்னா நிலப்பரப்பில் பிளைன் லேண்ட்ஸில் இருந்தவங்கள இந்த மலை பகுதி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிலப்பகுதியை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எல்லாம் துரத்தி அடிக்கிறாங்க. இன்றளவு பழங்குடி மக்கள் அந்த பகுதியில் தங்களுக்கான நிலத்தின் மீதான உரிமைக்கு போராடி கொண்டு வருகிறார்கள். ஸோ தொடர்ச்சியாக மனித சமூகத்தினுடைய செயல்பாடுகள், குறிப்பிட்டாக சில வர்க்க நலம் சார்ந்திருக்க நபர்களுடைய செயல்பாடின் காரணமாக அந்த மலை தன்னுடைய இயல்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வருகிறது. அது எதில் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மலை பொழிவை தாங்கி நிற்க முடியாத அளவுக்கு எனக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் 12 ஹைட்ரோ எலக்ட்ரிக் திட்டங்கள் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பல திட்டங்கள் வந்து பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட், அதாவது நீரோடைய நீரியல் போக்கை வந்து திசையை மாற்றக்கூடிய ஒரு பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கு. அப்போ அந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த ஆற்றில் வந்து திசை மாற்றப்படும். அதே நேரத்தில் டனலிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் மைனிங்காகவும் நிறைய வெடிகள் வைத்து இந்த மலைகள் வந்து குறையப்படும். அப்போ இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தினாலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெஜைலா லேண்ட்ஸ்லைட் இருக்கக்கூடிய ஏரியாலாம் இன்னும் ஃப்ரெஜைலா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூவலை நம்பர் போட்ட அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கோம். லேண்ட்ஸ்லைட் மேனேஜ்மெண்ட் சென்டர்னு 2 இடத்துல, அதாவது ஊட்டி, குன்னூர், கோத்தகிரிக்கு வந்து மேட்டுப்பாளையத்திலும், கொடைக்கானலுக்கு வந்து வத்தலகுண்டிலும் அமைக்க வேண்டும். இந்த 2 இடங்களில் உள்ள அந்த ஆய்வாளர்கள் மலைக்கு மேல் சென்று எந்த பகுதியெல்லாம் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள் என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நிலச்சரிவு ஏற்பட்டால் கூட பெரிய அளவு உயிர் சேதம் இல்லாமல் தடுப்பதற்கான விஷயங்களை செய்ய வேண்டும். எந்தெந்த பகுதிகளெல்லாம் நிலச்சரிவு ஏற்படும் என்று அறிந்து கொண்டிருக்கிறோமோ அல்லது தெரிந்து கொண்டிருக்கிறோமோ அங்கே வந்து அந்த பகுதி சார்ந்த மரங்களை வளர்ப்பது, புல்வெளிகளை உருவாக்குவது, ஷ்ரப்ஸ் போன்ற, அதாவது புதர் போன்ற விஷயங்களை உருவாக்குவது, ரீட்டைனிங் வால் கட்டுறது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்து ஒருவேளை நிலச்சரிவு ஏற்பட்டால் கூட உயிரிழப்பு ஏற்படாமல் நிச்சயமாக தடுக்க முடியும் என்று அறிவியல் நமக்கு சொல்கிறது. நம்முடைய பேரிடர் மேலாண்மையும் லேண்ட்ஸ்லைட் மேனேஜ்மெண்ட்டும் முக்கியமாக தனித்துவமான ஒரு ட்ரைனிங்காக கொடுத்து இந்த 2 சென்டர்ஸ், அதாவது மேட்டுப்பாளையத்திலும் வத்தலகுண்டிலும் நாங்கள் அமைக்க கோருகின்ற லேண்ட்ஸ்லைட் மேனேஜ்மெண்ட் சென்டரில் அங்கே வந்து டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸை வந்து ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஃபார் லேண்ட்ஸ்லைட் மேனேஜ்மெண்ட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து உலக நாடுகளெல்லாம் எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்குங்களோ அந்த தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தி இந்த நிலச்சரிவுகள் ஏற்பட்டால் கூட உயிரிழப்பு இல்லாமல் செய்வதற்கான விஷயங்களை தமிழக அரசு எடுத்து செய்ய வேண்டும். இதற்கான குரலை எல்லோரும் ஓங்கி உரைக்க வேண்டும். இது வந்து ஒரு ஸ்டேட் மேட் டிசாஸ்டர். இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு முறை சில நபர்களுடைய சில வர்க்கத்தினுடைய நலத்துக்காக செயல்படுகின்ற காரணமாக இயற்கையை தங்கள் வசதிக்கு ஏற்ற அளவு வளைத்து கொள்ளலாம், தங்களுடைய நலனுக்காக அவற்றை உற்பத்திக்கான ஒரு அம்சமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குங்களா, அதனுடைய பிரச்சனை தான். ஆனால் இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னா பழங்குடிகளுக்கு அதிகமாக இருக்கின்றது, விவசாயிகளுக்கு அதிகமாக இருக்கின்றது, மீனவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ் நிலை மக்கள் தான் இதில் அதிகமாக பாதிப்பு உள்ளாகிறாங்க. ஸோ இந்த பாதிப்பு என்பது அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இதிலிருந்து லாபம் சம்பாதிப்பவர்கள் வேறு நபர்களாக இருக்கிறார்கள். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வர்க்கம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த அரசியலை நாம் புரிந்து கொண்டு இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது அதன் பயன்பாடுங்கிறது அனைத்து மக்களுக்கும் சரிசமமாக போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்த இந்திய அரசியலமைப்பு சொல்லுகின்ற ஒரு முக்கியமான சாராம்சம். இந்த நியூ நார்மல்சி அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் தான் இருக்க போகுது. இந்த மாதிரி மழைப்பொழிவுகள் அதிகரிக்க தான் போகிறது. அப்போ இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இதற்கான தடுப்பு நடவடிக்கை என்ன செய்ய போகிறோம்
போகிறோம் கேள்வி என்ன இருக்குது, இதுக்கான ஏர்லி வார்னிங் சிஸ்டம் என்ன கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதும் கேள்வி இருக்குது. ரெண்டாவது, தமிழகம் இதுலேருந்து என்ன கற்றுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் இருக்குது. இந்த விபத்து நடந்த இந்த பகுதிக்கு அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு நீலகிரி போய் தான். அப்போ இந்த பகுதியில் நிலச்சரிவு அப்படிங்கிறதுக்கு அந்த பக்கம் இது கொஞ்சம் அந்த பக்கமாக போனீங்க, வடக்கு நோக்கி நாம் வந்து போகணும்னா கூர்கு பகுதி இருக்குது, அங்கேயும் நிலச்சரிவு தான் உண்டாகி கொண்டு இருக்குது. அப்போ அந்த என்டையர் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு ஃப்ரெஜிலான ஒரு இடமாக தான் இருக்குது. அப்போ இவற்றை கருத்தில் கொண்டு குறைஞ்சபட்சம் கஸ்தூரிரங்கன் கமிட்டியினுடைய பரிந்துரையாச்சு அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதையும் நாம் செய்ய தவறினோம் என்றால் இப்படியான பாதிப்புகள் இன்னும் அதிகரிக்க தான் செய்யும், உயிரிழப்புகள் அதிகரிக்க தான் செய்யும். ஸோ அப்படி ஒரு நிலைமை வராமல் தடுக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பினை. இதை செய்வதற்கான குரல் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது.